செய்தி வீச்சுடன் மீண்டும் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. இன்றைய செய்தி வீச்சின் சிறப்பு செவ்வியாக இலங்கை தீவில் முக்கியமாக பேசப்படும் ஒரு அரசியல் முகத்தை செய்தி வீச்சு என்று தனது சிறப்பு செவ்வி களத்திற்காக அழைத்திருக்கின்றது. அசாத் சாலி இந்த பெயர் இலங்கை தீவில் அண்மை காலமாகவே குறிப்பாக இந்த அதிகார மையத்திற்கு எதிராக பேசும் ஒரு முன்னணி முகமாக இலங்கை தீவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தற்பொழுது இலங்கை தீவில் நடைபெறும் இந்த அரசியல் மாற்றங்களுக்கு மிக முக்கியமான முகம் என கருதப்படுகின்றது. குறிப்பாக பொது எதிரணியின் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க வரக்கூடாது, அதற்கு ஒரு புதிய முகம் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக பேசியவர், அதனை சாதித்து காட்டியவர் என்கின்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது. அந்த வகையில் செய்தி வீச்சின் சார்பாக அசாத் சாலி அவர்களை வரவேற்கொள்ளலாம். வணக்கம் அசாத் சாலி அவர்களே. வணக்கம். நான் கூறியது சரிதானா? அதாவது பொது எதிரணிகளின் வேட்பாளராக பொதுவாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கா தான் வருவார் என ஊகிக்கப்பட்டது. ஆனால் அந்த முகம் இந்த அரசியலில் சோடை போவது சற்று கடினமாகையால் ஒரு பொது முகத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் இப்பொழுது மஹிந்த அதிகார மையத்தின் மைத்திரிபால சிறிசேனாவையே இழுத்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த மாற்றத்திற்கு நீங்கள் ஒரு பிரதான ஆர்கிடெக்ட் என நான் கருதுகிறேன். எனது கருத்து சரியா தவறா? நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் இது. அது என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் ரணில் விக்ரமசிங்க ஒரு டேலண்டட் ஒரு தலைவராக நாங்கள் காண்றோம். இவரை நாங்கள் இந்த 3 மாதம் வேலைக்கு இவரை நாங்கள் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு மஹிந்த ராஜபக்சே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் என்ற கோட்பாட்டில் தான் எல்லாரும் இருந்தோம். அதனால தான் எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய, இப்போ ரணில் விக்ரமசிங்க வந்தால் ஜாதிக ஹெலோருமையா ஜேவிபி வரமாட்டேன்ற பிரச்சனை எங்களுக்கு வந்துருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபேட்சகரை கொண்டாடணும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் கரு ஜெயசூரிய இல்லாட்டி மைத்திரிபால சிறிசேன என்ற அளவுக்கு கொண்டு இப்போ மைத்திரிபால சிறிசேனை நாங்கள் தெரிவித்து செஞ்சு எடுத்திருக்கோம். அதாவது உங்களில் இலக்கு எட்டப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக. இதேவேளை அசாத் சாலி அவர் தற்பொழுது இந்த அரங்கில் இருந்தாலும் அவர் தற்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபகர் என கருதப்படும் மதிப்புமிக்க தலைவராகவும் ஒரு கவிஞராகவும் இலக்கியவாதியாகவும் அறியப்பட்ட அஷ்ரப் அவர்களின் மறைவுக்கு பின்னர் அவரது துணைவியார் பேரியல் அஷ்ரப் தொடர்ந்த தேசிய ஐக்கிய முன்னணியை தற்பொழுது அவர்தான் அந்த கட்சியின் ஒரு முக்கிய முகமாக இருக்கிறார். குறுங்கள், அஷ்ரப் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அவர் நிறுவனாக இருந்த பெருமைக்குரிய அந்த கட்சி இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற வேறு வடிவத்தில் இருந்தாலும் அவரது அந்த தளத்தில் நீங்கள் நிற்கின்றீர்கள். ஏன் பேரியல் அஷ்ரப் இந்த கட்சியை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது? உண்மையிலே தேசிய ஐக்கிய முன்னணியை அஷ்ரப் அவர்கள் கொணர வேண்டிய காரணம் என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை கொண்டு அவர் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு விளைச்சியில் அவர் காண கிடைக்கல. அதோடு அவரோட இருந்த நண்பர்கள் எல்லாம் அவருக்கு டைம் அட்வைஸ் பண்ணினாங்க, இந்த தீவிரவாதம் இல்லாமல் முஸ்லீம் இன்று போகாமல் நீங்கள் ஒரு நேஷனல் பாலிட்டிக்ஸ் ஸ்கூலில் வந்தால் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுத்த நேரம்தான் அவர் அதே ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம்னு தான் தேசிய ஐக்கிய முன்னணியை முன்னுக்கு கொண்டு அதில் ஒரு எலெக்ஷனையும் கேட்டு மெம்பர்ஸ் மாதிரியும் எலெக்ட் பண்ணி எடுத்து இப்போ கொஞ்ச நாளில் தான் அவர்கிட்ட இந்த ஹெலிகாப்டர் கிராஷில் அவர் எங்களுக்கு இல்லாமல் போனதோடு அந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்குள்ளே வந்த கிரைசிஸ் தான் முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ளே எப்படி அவருடைய மனைவியை கொண்டு போடுறேன்ற ஒரு பிரச்சனை வந்து அதில் ஒரு பிரிவு சரி நீங்கள் அப்போ தேசிய ஐக்கிய முன்னணி நீங்கள் கொண்டு போங்க, நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸை கொண்டு போகிறேன் ரவுஃப் ஹக்கீம் எடுத்துக்கொண்டு போன ஒரு செட்டில்மெண்ட், ஒரு பெரிய ஒரு சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா இருந்து இதை செட்டில் பண்ணி கொடுத்தது தான் எங்களுக்கு தெரியும். அதோடு இப்போ அவங்க எம்பசடராக போனதோடு அவங்களோட இருந்த ஆட்களும் ஆஸ்திரேலியாவுக்கும் அங்கேயும் இங்கேயும் போனதால் அந்த பார்ட்டி 2 வருடமாக எந்த விதமான ஆப்ரேஷனும் இல்லாமல் மூடின கட்சிகளில் லிஸ்ட்டில் அது கெசட் பண்ணப்பட்டுது. அந்த கெசட் பண்ண பிறகு தான் நாங்கள் அந்த வேண்டுகோளை கொடுத்து நாங்கள் அந்த பார்ட்டியை கேட்டிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை தராமல் வச்சு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு கேட்டால் பொடிக்குறிப்பு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறீங்க, ஒரு சினோர் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுக்கு இன்ஜங்ஷனோடு எடுத்துருக்கி ஒரு கூட்டம் பேத்து அந்த இன்ஜங்ஷனை வித்ட்ரா பண்ண காட்டியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ரெஜிஸ்டர் பண்ண இல்லாத ஒரு நிலை இருக்குது இப்போ ஸ்ரீலங்காவில். அது எடுத்ததோடு அந்த பேனை லிஃப்ட் பண்ணதோடு நிச்சயமாக பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். பொதுவாகவே இலங்கை தீவில் தமிழ் பேசும் மக்களின் வாக்கு வங்கியை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான வகிவாகம் இருக்கின்றது. இதேவேளை அரசு தரப்புடன் இருக்கும் ரிஷாத் பதியுதீன் அவர்களின் வாக்கு வங்கியும் இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான 2 மையங்களுக்கு மாற்றீடாக தேசிய ஐக்கிய முன்னணியை நகர்த்தலாம் என நம்பிக்கை கொள்கின்றீர்களா? நிச்சயமாக அது இந்த தேர்தலில் உங்களுக்கு பார்க்கலாம்.
ஏன்னு கேட்டால் அரசாங்கத்தோடு இருக்கிற முடிவில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறாங்க. அந்த முடிவை அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் என்கிற அந்த கேம்பெயினை நான் தான் லீட் பண்ணுவேன்ற ஒரு தீர்மானத்தில் இப்போ ஐக்கிய தேசிய கட்சியும் இருக்கிறாங்க. அதாவது அரசாங்கத்துடன் இணைந்து செல்வது என்ற ஒரு முடிவை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்தால் அது ஒரு தற்கொலைக்கு, அது ஒரு சொசைட்டிக்கு சமனான நகர்வென கருதுகின்றீர்களா? இப்போ அவங்க தலைமத்துவம் விரும்பினாலும் இல்லாட்டியும் அவங்களுக்கு மெம்பர்ஸ்மார் பாராளுமன்ற உறுப்பினர்மாருக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள அரசாங்கம் பக்கம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமத்துவத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கல நிலைமை. இப்போ எனக்கு குறைஞ்ச ஒரு 10 மீட்டிங் ஹோட்டல்லையும் வீட்லேயும் தாரசலாத்துலேயும் போட்டு அந்த எல்லா மீட்டிங்லேயும் கடைசி முடிவு வந்து இன்னும் 2 நாளில் மீட்டிங் மரோ கூடுவோம் அப்படி தான் தீர்மானமாக இருக்கிற இல்லாமல் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமத்துவம் விரும்பினாலும் கூட மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட வாக்களிக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. பொதுவாகவே இந்த தேர்தலில் தமிழ் பேசும் மக்களின் வாக்கு வங்கி, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், சற்று பொறுமை காப்பது புரிகின்றது. அதாவது 2 தரப்பினது, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரது 2 தரப்பினதும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்த பின்னர் தான் முடிவு என்கின்ற ஒரு தந்திரோபாயத்தை எடுப்பதாக புரிகின்றது. ஏன் இந்த பொறுமை, இதற்கு அர்த்தம் இருக்கின்றதா? இல்லை, தேர்தல் விஞ்ஞானத்தை பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன கேட்டால் மைத்ரிபால சிறிசேனையை கொண்டதுக்கு ஒரே நோக்கம் என்னென்னு சொன்னால், நான் கொடுத்த ஒரு ப்ரொபோசல் எப்படின்னு சொன்னால் 3 மாதமும் 6 மாதத்துக்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி அபாலிஷ் பண்ணணும். அதுதான் எங்களோட நோக்கம், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டால் இவ்வளோ காலம் அதை அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண ஜேஆர் பாவிக்காதாலோ, சந்திரிகா பாவிக்காதாலோ, பிரேமதாச பாவிக்காதாலோ இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அதை அபியூஸ் பண்ணியிருக்கு. அதனால் இது இனிமேல் யார் அந்த சீட்டுக்கு வந்தாலும் அது அபியூஸாக தான் போகும். அதனால தான் நாங்கள் எடுத்த தீர்மானம் என்ன, இதை கம்ப்ளீட்டாக எபாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வரணும். எபாலிஷ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் மைத்ரிபால சிறிசேன ஒரு கண்ட்ராக்டராக கொண்டு வந்திருக்கிறோம். இது 3 மாதம், அவர் சில தின சிஐ 100 நாள், இந்த 100 நாளைக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியை அபாலிஷ் பண்ணப்படும். அதுக்கு போகிற பாராளுமன்ற தேர்தல் வரப்போல எங்களுக்கு ஒரு நேஷனல் கவர்மெண்ட்டுக்கு போகலாம். பேத்துட்டு அந்த பீரியட் முடிஞ்சத்தோடு எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்கு தேவையான மாதிரி எலெக்ஷன் கேட்டுக்கொள்ளலாம் என்ற நிலைமையில் தான் இருக்கிறோம். அதாவது 100 நாட்களுக்குள் இலங்கை தீவின் நிறைவேற்று அதிகார முறையை இல்லாதொழிப்பது என்கின்ற உறுதியுடன் மைத்ரிபால சிறிசேனா என்கின்ற குதிரையில் பணம் கட்டுவது என எதிரணி முடிவு செய்திருக்கிறது. இதற்கு ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் இதில் மாறி செல்ல மாட்டார் என்பதற்கான உத்தரவாதம் இருக்கின்றதா, அல்லது இதில் எவ்வாறு நீங்கள் இதனை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள்? மாறி செய்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாட்டில் மைத்ரிபால சிறிசேனையோ ரணில் விக்ரமசிங்கையோ இதை அபாலிஷ் பண்ணுவன்ற பிளட்ஜம் நாட்டுக்கு கொடுக்கல. இது மாதுராய சோபித சுவாமிநாதன் சொல்லக்கூடிய ஒரு பௌத்த பிக்கு, இவங்க தான் இதை தீவிரமாக எடுத்து இலங்கை பூரா டிஸ்ட்ரிக்ட் மட்டத்தில் பேத்து ஒரு 2.5 வருடமாக இதை கொண்டு இன்றைக்கு மோமெண்டம் கொண்டு அவருடைய ஆலோசனை ஒன்று எடுக்காமல் எந்த அரசியல் கட்சிக்கும் வெள்ளையில்லாத நிலைமை வந்துட்டு. அதனால தான் இன்றைக்கு எனக்கு அவருக்கு 38 இயக்கங்கள் அவரோட சேர்ந்து இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதனால தான் இப்போ எம்ஓயூவை கூட மைத்ரிபால சிறிசேன வந்த பிறகு நாங்கள் சைன் பண்ணணும்னு நான் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, மாதுராய சோபித பிக்கு சோமில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி இதை சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு 2 வருடமாக கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு ஒரு ஆள் அவர் இல்லாமல் சைன் பண்ணுறதுல எந்த முடிவும் இல்லை. ஆனால் ஒன்று அவர் வரையமோனும், இன்னொன்று யூஎன்பியால் நீங்கள் ஏதாவது நபர்ன்றதை எங்களுக்கு சொன்ன பிறகு நாங்கள் சைன் பண்ணுவோம். எனக்கு அந்த நேரம் கூட ரணில் விக்ரமசிங்க வாரதாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு எதிர்பார்க்காத மஹிந்த ராஜபக்ச இன்றைக்கு ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட டெலிஃபோனின் டெப் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் இந்த டிஸ்கஷன் எல்லாம் கேட்காம ஒரு சுனாமி வந்து அவர் அடிச்சுக்கொண்டு போனமாய் அவருடைய பார்ட்டிலே உள்ள ஜெனரல் செக்ரட்டரியை விளைவாரமாய் அந்த மாதிரி ஒரு நிலம் வந்திருக்கு. இன்று இப்போ நாளைக்கு அப்படின்னு ஒரு 3-4 பேர் இப்படி ஒரு செட் பை செட் ஒரு 40 பேர் அரசாங்கத்தை விட்டு வரத்துக்கு எல்லா நடவடிக்கையும் செஞ்சு வச்சிருக்கு. அது ஒரு இரகசியமான நகர்வாக செய்ததை நீங்களே ஒத்துக்கொள்கின்றீர்கள். உங்களின் வார்த்தையில் அது ஒரு சுனாமியாக இருக்கிறது. எவ்வாறு இந்த சுனாமியை நீங்கள் உருவாக்க பாடுபட்டீர்கள்? அது தொடர்ந்தும் இரகசியம் காக்கக்கூடிய விடயமா அல்லது குறிப்பிடலாமா ஊடகங்கள்? இல்லை, இது எனக்கு நாங்கள் செஞ்ச செயலை விட இது கடவுள் செஞ்ச ஒரு செயலாக தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், அன்று சந்திரிகா பண்டாரநாயக்க
அவர் 2 டேர்முக்கு எலெக்ட் ஆகின ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்து அவரோட 12 வருஷத்தை 11 வருஷம் ஆக்கி அன்றைக்கு இருந்த சிஜேயை பிடிச்சி அவள் 11 வருஷத்துலேயே வீட்டுக்கு அனுப்பினவர் மஹிந்த ராஜபக்ச. அந்த வீட்டுக்கு அனுப்பி அவர் ஜனாதிபதி ஆவினத்தோட அந்த அவரோட அப்பா உண்டு பண்ணின கட்சியிலிருந்தே அவத்துக்கு விலக்கி பண்டாரநாயக்க நாமமே அந்த கட்சியில் இல்லாமக்கின மஹிந்த ராஜபக்ச. இனி அந்த மாதிரிலாம் செஞ்சு மற்ற சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தீர்வும் கொடுக்காமல் சிறுபான்மை மக்களுடைய காணிகளை ஆமிக்கு வேணும்னு சரி 67,000 ஏக்கர் காணியை தமிழ் மக்களுடைய எடுத்து முஸ்லீம் மக்களுடைய 33,000 காணியை ஆமிக்கு வேணும்னு அபகரித்த ஒரு ஜனாதிபதி நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுக்கு எந்த விதமான தீர்வோ இன்றைக்கு நாங்கள் யுத்தம் முடிஞ்சுன்னு சொல்லி அரசாங்கம் பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறதுக்கு என்ன இன்ன வரைக்கும் யுத்தம் அன்றைக்கு எல்டிடி காலத்துக்கு பார்க்க கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு சொல்லலாம் தமிழ் மக்கள். என்ன சொன்னால் தமிழ் மக்களுக்கு வீட்டிலேருந்து வெளியேறங்கலாம் ஒரு வார்த்தை பேசலாம் மக்களை பார்க்க யாருக்கும் வரையலாம் எல்லா இடத்துலையும் மிலிட்ரி போடு த ஹோல் கண்ட்ரி இஸ் மிலிட்ரி சைஸ் டுடே. இன்றைக்கு மிலிட்ரியாலே தான் அரசாங்கம் நடத்துகிறா இல்லாமல் எந்த மனிதனுக்கும் ஒரு நிம்மதியாக எங்கே சரி ஒரு பயணம் கூட போகிறதுக்கு இல்லாத நிலைமை இருக்கின்றது தான் சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் கூறும் அந்த விடயத்தில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதுதான் இலங்கை தீவின் யதார்த்தமாக இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் இந்த அரசாங்கத்தினால் வெகுவாகவே துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நீங்கள் முன்வைக்கும் இந்த மாற்று அணி இதில் ஒரு திடீர் திருப்பத்தை எடுக்க முடியுமா அல்லது பழைய குருடி கதவை திறவடி என்பதை இவ்வாறுதான் எல்லாரும் கூறிக்கொண்டு வருவார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் மீண்டும் பழைய கதைகள் இடம்பெற்றதை தமிழ் பேசும் மக்கள் கண்டுகொள்கின்றார். ஆகையால் இவற்றில் எவ்வாறு நீங்கள் இதனை இவர் வித்தியாசமாக செய்வார் மைத்திரிபால சிறிசேன என்பதில் நம்பிக்கை கொள்கின்றீர்கள்? நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை பண்ணி அவருக்கு போட்டிருக்க கண்டிஷன்ஸ் என்னென்னு சொன்னால் இன்று தமிழ் மக்கள் கிறிஸ்டியன் மக்கள் முஸ்லீம் மக்கள் மஹிந்தக்கு விரோதமாக வாக்களிப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. 21 விதமான சிங்கள வாக்கு மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படுது மஹிந்த ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்ப. அந்த ஓட்டை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிங்கள தலைவர் எங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் தான் இந்த மைத்திரிபால சிறிசேன என்ற பேர் எங்களுக்கு வந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு ஒரு வாசியாக போச்சு. என்னென்னு சொன்னால் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய செயலாளர் அவரே எங்களுக்கு எடுத்து இந்த வேலையை செய்யணும்னு சொன்னால் அது எங்களுக்கு பெரிய வெற்றி. மற்றது இன்று இந்த மாற்றத்தோட சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்கிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை திரும்ப எடுத்துக்கொள்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. இந்த ஜனாதிபதியாக வந்த சீருக்கு நிச்சயமாக எங்களோட ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே வாசி இருக்கோ அந்த போகிறதுக்கு எல்லாம் சாஞ்சிடுவான். மைத்திரிபால சிறிசேன வெத்தினத்தோட அவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினரும் மைத்திரிபால போகிறதுக்கு வந்துடுவான். இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச எங்கெங்கெல்லாம் ஆர்மி போடணுமோ மிலிட்ரி போடணுமோ போலீஸ் போடணுமோ சிஐடி போடணுமோ ஒரு அமைச்சருக்கு இன்றைக்கு வீட்டிலேருந்து வெளியே வரையில நிலைமை இருக்குது. எல்லாத்தையும் வெளியே வராமல் கட்டுப்பாடாக வச்சிருக்கான். அப்படி இருந்தாலும் கூட மக்கள் வெளியே வரதுக்கு ஐடியா எடுத்தவங்க இப்போ நாளைக்கு நாளாண்டைக்கு இப்போ 3-4 நாளைக்கு லைன் அப் பண்ணிருக்கு. இந்த அத்தனை எம்பிமாரும் வந்தே தீருவாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இதுதான் உள்ள பிரச்சனை. இப்போ நிச்சயமாக மைத்திரிபால சிறிசேனைக்கு நாங்கள் மகாநாயக ஹாமதுரிட்ட போய்த்து ஒரு பிளெட்ஜர் கொடுக்கணும் நாட்டுக்கு. நான் இது 100 நாளைக்கு தான் இந்த வேலை எடுத்தேன், இந்த வேலை திட்டத்தை நான் இப்படி தான் செய்ய போகிறேன், 100 நாளில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் நான் அபாலிஷ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை எனக்கு கண்டிஷன்ஸில் நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்டா அன்டேட்டட் லெட்டர் ஆஃப் ரெசிக்னேஷன் கூட மாநாயகே கொடுக்கணுன்ற கண்டிஷன் போட்டிருக்கேன். அது இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதுவும் ஏற்றுக்கொண்டா இன்னமும் ஒரு நல்லா இருக்கும். பட் எந்த விதத்துலேயும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சியோட போகிறதுக்கு மைத்திரிபால சிறிசேன ரெடி இல்லை. ஏன்னு சொன்னால் மைத்திரிபால சிறிசேனன்னு சொன்னால் இந்த நாட்டில் அரசாங்கத்துக்குள்ளே ஒரு பிளாக் ஸ்பாட்ஸரும் இல்லாத ஒரு நபராக நாங்கள் மைத்திரிபால சிறிசேனை பார்க்குறோம். ஒரு களவா ஒரு அபியூஸ் ஆஃப் பவராக எந்த ஒரு விஷயத்துலையும் அவருடைய ஈடுபாடு இல்லை. அவர் ஒரு தரோ ஜென்டில்மேனாக நடந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற ஆட்கள் கூட சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. மக்கள் மைத்திரிபாலோட வாக்களிப்பாங்க. என்று கேட்டால் இந்த நாட்டில் சம்பூர்ணமான பட்ஜெட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் 62% பட்ஜெட்டை ராஜபக்ச குடும்பம் தான் வச்சிருக்குது. அதனால மக்கள் அவர் அமைச்சருக்கு ஒரு வேலை செஞ்சு கொள்ளலாம் நிலைமை, அமைச்சர் மாதிரி கேபினட் பேப்பர் ஒன்று போடலாம் நிலைமை இருக்கு. அந்த வெறுப்பில் தான் அந்த அதிருப்தியில் தான் இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயலாளர் கூட அந்த அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்திருக்காருன்னு சொல்லிக்கொள்ளணும். இதேவேளை நீங்கள் கூறும் இந்த விடயங்களின் மறுபக்கமாக பார்த்தால் நீங்கள் கூறுவது போல அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்றார். இதனை நீங்கள் பொது எதிரணியின் முக்கிய கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் அடிமட்ட வாக்காளர்கள் தமது வாக்குகளை தமது இவ்வளவு காலம் தாம் எதிர்முகாமாக பார்த்த ஒரு முகாமின் ஒரு முக்கியஸ்தருக்கு வழங்க தலைப்படுவார்களா? நிச்சயமாக. எனக்கு ஸ்ரீலங்காவுடைய அரசியல் வரலாறை எடுத்து பார்த்தால் இந்த மாதிரி ஒரு அநியாயமான காலம் ஒன்று எங்களுக்கு இதுக்கு முதல் வந்ததே இல்லை.
இந்த 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 அநியாயத்துலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு எல்லா மக்களும் தீர்மானிச்சிக்கிற டைம் இது வந்து நான் நேரத்தோட சொன்ன மாதிரி 100 நாள் கண்ட்ராக்ட் மட்டும்தான். இந்த 100 நாள் கண்ட்ராக்டை அவர் நல்ல முறையில் செய்வார்ன்ற நம்பிக்கைக்கு அது மட்டும் இல்லை. சந்திரிகா கூட சந்திரிகாவுடைய 11 வருட காலத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான், அந்த பண்டாரநாயக கம்யூனலாக இருந்தாலும் கூட சந்திரிகாவுடைய காலத்தில் எந்த விதமான கம்யூனல் ரைட்டோ கம்யூனல் பிரச்சனையோ எதுவும் இருந்ததில்லை. அவள் கம்யூனலாக நினச்சதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு க்ளீன் ஹேண்ட் உண்டாக இருக்குது அது. அதனால் அவரோட லீடர்ஷிப்குள்ளே தான் இது வருது. அதனால் மைத்திரிபால சிறிசேன கொண்ட எல்லா கிரெடிட்டும் சந்திரிகாவுக்கு போகுது. அதோடு எங்களுக்கு நிச்சயமாக 2 கட்சிக்கும் சேர்ந்து ஒரு முடிவு. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற டைமில் ஒரு இன்டரிம் பிரசிடென்ட் ஒன்று வந்து 100 நாள் அதே நேரத்தில் இன்டரிம் நேஷனல் கவர்மெண்ட் ஒன்று வந்தாலும் நல்ல மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்குது. இப்போ மஹிந்த ராஜபக்சேயை பொறுத்த அளவில் அவருக்கு இன்னும் 2 வருடம் ஜனாதிபதியாக இருக்கலாம். ஆனால் அவர் அதை விட்டு போட்டு 3வது டேர்முக்கு வரணும். இது இல்லீகல் டேர்ம்னு கேட்குறாரு. இந்த நாட்டில் இது நீங்கள் லீகலாக கேட்டால் வந்து செயல்படுமான்னு கேட்டால் இல்லை. இது அவரோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கு அவருக்கு எல்லா வேர்டிக்டும் அவரோட ஃபேவருக்கு கொடுத்த சிஜே சரத்தன் சில்வா கூட இன்றைக்காக சேலஞ்ச் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நிச்சயமாக தமிழ் பேசும் மக்கள் மட்டும் இல்லை, இலங்கையில் வாழும் எல்லா விஷயத்தையும் நல்லா நடக்கும்னு நினைக்கிற அத்தனை மக்களும் வாக்களித்து மைத்திரிபால சிறிசேன 55க்கு 60% வாக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல மைத்திரிபால சிறிசேனா அதாவது சுத்தமான கரங்களை உடைய மனிதர் என குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் குறிப்பிடுகிறார் விலகிச் சென்றவர்களின் சில ஃபைல்ஸ் சில கோப்புகள் தன்னிடம் இருக்கின்றது, ஆனால் தனிப்பட்ட ரீதியில் தான் அதனை பயன்படுத்த போவதில்லை என கூறுகிறார். ஆகையால் இதில் அவர் மைத்திரிபால சிறிசேனாவை உள்ளடக்கவில்லையா? நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஃபைல் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி நாட்டில் சொல்லுவாரா இருந்தால் ஜனாதிபதி தான் பெரிய கல்லனாக இருப்பான். ஏன் ஜனாதிபதி ஒரு ஆள் கல்லணத்தோட ஃபைலை வச்சிருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அதுக்கு எகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்காமல் வச்சிருப்பாருன்னு அதுதான் தவறு. அந்த ஜனாதிபதி சீட்டுக்கே லாயக்கு இல்லாத ஒரு ஆளுன்றது தான் அதில் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. என்று சொன்னால் இன்று ஏண்ட கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆள் அவன் களவாண்டாண்டா அவனை எக்ஸ்போஸ் பண்ணி அவனை கொடுக்க வேண்டிய பிரைவரி பாரம் கொடுக்கணும், இல்லை சிஐடி பாரம் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு காட்டணும் நான் சாதாரணமான ஒரு ஜனாதிபதி, நானும் களவாண்டுறேன் அவனும் களவாண்டுறேன் என்ற லெவலுக்கு வந்துட்டா இவன் ஜனாதிபதி சீட்டுக்கே ஃபிட் இல்லை என்ற அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இப்பொழுது இலங்கை தீவின் அரசியல் களம் மிக பரபரப்பாக விறுவிறுப்பாக சூடாக இருக்கின்றது. இதேபோல நீங்கள் பிரித்தானியாவில் இருக்கின்றீர்கள். ஆனால் இலங்கை தீவின் தற்போதைய அரசியல் மாற்றத்திற்கு முக்கியமான ஒரு பிரமுகர் நீங்கள் அதனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற தெரிவுக்கு நீங்கள் கடுமையாக பின்னணியிலும் முன்னணியிலும் உழைத்திருக்கின்றீர்கள். ஆகையால் தற்பொழுது நீங்கள் இந்த ஐரோப்பாவிற்கு வந்த நோக்கம் புலம்பெயர் தமிழ் மக்களையும் இந்த விடயத்தில் பொது எதிரணியின் வேட்பாளருக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலானதா? உண்மையிலே நான் பிரித்தானியாவுக்கு வர வேண்டிய நோக்கம் வந்து என்னுடைய மருமகனுடைய கிராஜுவேஷன். ஆனால் அந்த கிராஜுவேஷனுக்கு என்னால் வர முடியாமல் போச்சு. எனக்கு அன்றைக்கு பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங் ஃபைனல் டே அந்த மைத்திரிபால சிறிசேனே கன்ஃபார்ம் பண்ணுறனால நான் இருந்தே ஆகணும். அதனால் என் மனைவியாரை நான் நேரத்தோடு அனுப்பி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். இதுக்கு இடையில் எங்களுக்கு ஆல்ரெடி போஸ்டர்லாம் அடித்து போட்டார். 23ஆம் தேதி பிரித்தானியாவில் இருக்க மக்களை நான் சந்திக்க வாரேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு நான் வந்துட மாட்டேனா என்று சொல்லி நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நான் வார்த்தையை தந்துறேன் 23ஆம் தேதி வாரேன், எல்லா வேலையும் போட்டு சரி நான் மக்களை பார்க்க நிச்சயமாக வருவேன். நான் வந்த பர்பஸே அந்த மீட்டிங் தான். அதோட உங்களையமா இன்னும் 2-3 டிவி சேனல்ஸுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் நான் இலங்கையை செல்ல இருக்கிறேன். அதாவது இலங்கையின் கலை நிலவரத்திற்கும் உங்களின் இந்த பயணத்துக்கும் நேரடியான சம்பந்தம் எதுவும் இல்லை? இல்லை, இப்போ உண்மையிலே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது நல்லதாக போச்சு. என்ன சொன்னால் நேற்று நாங்கள் ஸ்பீச்சை முடித்து போட்டு குறைஞ்ச ஒரு 1 ஹவராக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருந்துச்சு. நீங்கள் இப்போ நினைக்கிற மைத்திரிபாலையை கேட்குற மாதிரி அன்று மக்கள் கூட நேற்று கேட்டாங்க, இன்றைக்கும் இன்டர்வியூவில் இதுதான் கேட்குறாங்க. இதில் ஒரு பிரித்தானியாவில் இருக்கிற மக்கள் ஒரு படித்த சிறந்த ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். தமிழ் முஸ்லீம் மக்களை இங்கே ஒரு சிறந்த ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் இந்த மக்களுக்கு தெளிவு கூட்டி அவங்களுக்கு இன்றைக்கு இலங்கை உள்ள அரசியல் நிலவரத்தை சொல்லி இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணி போக கிடைச்சதும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருந்தால் மெசேஜ் போகுது. எனக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா எவ்வளோ அட்வான்ஸ்னு சொன்னால் நான் பேசிக்கொண்டிருக்க போல என் மெசேஜ் பேது முடிஞ்சு, நான் பேசிக்கொண்டிருக்க போல என்ன ஃபேஸ்புக்கில் அவங்களோட மெசேஜ் வந்தது அசாத் சாலியோடு நாங்கள் இருக்கிற முடியும். இந்த மாதிரி மெசேஜ் ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்த மக்களை கண்டுட்டு எனக்கு நான் நினைக்கிறேன் பிரித்தானியா சரித்திரத்திலே எத்தனையோ அமைச்சர்மார்
முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்மார் ஜேர்னலிஸ்ட்மார் எல்லாரும் வந்து கூட்டம் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பிரித்தானியாவில் கண்டதில்லை என்று எல்லாரும் நேற்று சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று அதை பார்க்க வந்தாங்க. அதே நேரத்தில் எனக்கு மைத்ரிபால சிறிசேனக்காக வேண்டிய ஒரு கேம்பெயின் பண்ண கிடைச்சி. எனக்கு இலங்கையில் இன்னும் கேம்பெயினே ஸ்டார்ட் ஆகலை, நாமினேஷனே பாரம் கொடுக்கல. இதுக்குள்ளே மைத்ரிபால சிறிசேன தார் என்று சொல்லி இந்த மக்களை தெளிவு காட்டி இந்த மக்கள் மூலமாக இந்த 400 பேர் நேற்று வந்த மீட்டிங்கில் அது 4000 பேருக்கு மாறும். எனக்கு அவங்களோட மெசேஜ் இன்னும் கூட வெளியே போகும் என்று ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் இலங்கைக்கு போவேன். நிச்சயமாக இந்த இலங்கை தீவின் இந்த மாற்றத்திற்கு முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவும் ஒரு முக்கியமான ஆர்கிடெக்ட் அல்லது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர் என கூறப்படுகின்றதா. நீங்கள் சற்று முன்னர் கூட அவரது ஆட்சியில் இன முரண்பாடுகள் குறைவாக என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவரது ஆட்சியிலும் ஒரு கொடுமையான போர் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டதை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? இல்லை, இப்போ போர்னு சொல்லி வந்தால் அது போர் செஞ்சு ஆகணும் 2 பார்ட்டியும். அப்போ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இப்போ அந்த இன்டரிம் பீரியடுக்குள்ளே தான் ரணில் கவர்மெண்ட் நினச்சி உடனடியாக பேச்சுவார்த்தையை பேர்த்து ஒரு பீஸ்ஃபுல். இப்போ இன்று நாங்கள் ஒன்றை மட்டும் சிந்திக்கணும், இந்த அநியாயத்துக்கு காரணமாக இருந்து நாங்கள் இல்லை, தமிழ் மக்களே தான். ஏன் அன்று 2001ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு வாக்களித்திருந்தால் இன்றைக்கு பிரபாகரன் வாழ்கிறாரு. அதுதான் உண்மை. என்று சொன்னால் அன்று 1000 மில்லியன் சல்லியை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வாக்களிக்க வேணும் என்று சொல்லி 29,000 வாக்காளர் தான் ரணில் விக்ரமசிங்க தோத்தார். இதுதான் உண்மை. உண்மையிலே இந்த இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய கெட்டைக்கு மாட்டாமல் எல்டிடி இருந்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை இப்படி பேசியிருக்காது. இதுக்கு பார்க்க நல்லா முடிவுண்டு ரணில் விக்ரமசிங்கோட டார்கெட் எப்படி அழிஞ்சு பேச்சுவார்த்தை மூலமாக இந்தியாவையும் கொண்டு போட்டு இந்தோ ஸ்ரீலங்கா அக்கார்ட் மூலமாக என்ன செட்டில்மெண்ட் பேர்த்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்டாக இன்றைக்கி மாறி முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் எந்த பிரச்சனையும் எல்லாம் வாழ்ந்துக்கணும். ஆனால் இன்று என்ன நடந்துச்சு, எங்களோட வாயிலே நாங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஆச்சு. இன்றைக்கு அதுதான் நடந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சும் கூட இன்றைக்கு கூட அந்த எல்டிடி ஓர் முடிஞ்சுட்டு அரசாங்கம் சொன்னாலும் கூட மக்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஓர் முடியலை. இன்னும் தமிழ் மக்களை எல்டிடியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அரசாங்கம். எல்லா வீட்டு முன்னுக்கும் போலீஸ்காரனும் மிலிட்ரிக்காரனும் இருந்து கூட எங்கே போகிறீங்க, யார் வாரா, என்ன செய்கிறீங்க, என்ன பேங்க். இப்போ பாருங்கள், அந்த தமிழ் மக்களுடைய காசு பணம் எல்லாம் இன்றைக்கு அங்கே எல்டிடியோட பேங்க் எல்லாம் உடச்சி தங்கத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ ஜனாதிபதி மெஜிஷியன் மாதிரி சாக்கால கொஞ்சம் எடுத்து தங்கம் அப்படி இப்படின்னு பங்கு விடுறாரு. இது இல்லை நடந்துக்கணும். 5 வருடமாக இந்த ஓர் முடிஞ்சிருந்தா இந்த தமிழ் மக்களுடைய அந்த பேங்க்கில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோன் பண்ணிக்க ஜுவல்லரியில் கூட பேர், அட்ரஸ், எவ்வளோ கிராம், எவ்வளோ ஈடு வச்சாண்டு இருக்குது. அதெல்லாம் திருப்பி கொடுக்கலாம். அது மட்டுமா, இன்று அரசாங்கம் மிச்சம் வருமா போஸ்ட் பண்ணி கொடுக்கிறேன்னா நாங்கள் பேர் கேபியை அரெஸ்ட் பண்ணி கொண்டோம்னு சொல்லி நீங்கள் கேபி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் கேபியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட நேரத்தில் கேபி யார்? எல்டிடியுடைய தலைவர். அப்போ அவரை கொண்டாட நேரம் நீங்கள் பேப்பரில் போடுறீங்க 27 கப்பல் ஈக்குன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வீக்குன்னு சொல்லிங்க. அப்போ யூரோப்பில் இருந்த இன்றைக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் அதெல்லாம் இன்றைக்கி ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அந்த காசெல்லாம் மஹிந்த ராஜபக்சே எடுத்தாரா? மஹிந்த ராஜபக்சே இந்த காசு இந்த கப்பலில் வந்த சல்லியெல்லாம் கொண்டு வந்து நோட்டில் போட்டு தமிழ் மக்களுடைய சொத்து தான் இது, நீங்கள் இது டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் போடுறோம்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் இலங்கை மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கோ, முஸ்லீம் மக்களுக்கோ, சிங்கள மக்களுக்கோ இன்னும் இந்த அரசாங்கம் சொல்லலை, நாங்கள் இந்த காசு இவ்வளோ எல்டிடியால் எடுத்தோம், இவ்வளோ தங்கம் எடுத்தோம், இவ்வளோ தோண்டி தங்கம் எடுத்தோம், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற ஒரு அறிவித்தல் இன்ன வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. இதெல்லாம் தான் எங்களோட கேள்வியாக இருக்கு. ஏன்னா தமிழ் மக்களுடைய உரிமையை அதை வென்று கொடுக்க வேண்டிய கடமை எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் உண்டு. அது ஆசாத் சாலி இலங்கை தீவு நிலவரங்கள் குறித்து செய்தி வீச்சுக்கு வழங்கிய செவியின் ஒரு பகுதி. இதேவேளை மறுபகுதி காத்திருக்கின்றது. அதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்குள் சென்று திரும்பலாம்.